ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் சிவராஜ் இயக்கத்துல கலையரசன், பிரியாலயா, பெசன்ட் நகர் ரவி இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் ட்ரெண்டிங். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும். கதையின் நாயகன் கலையரசனும் பிரியாலயா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர். கப்பல் வீடியோ போட்டுட்டு அவங்க வந்து பயங்கரமா ஃபேம் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆசை வந்துட்டு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்குற ஒரு பங்களா வாங்கிக்கிறாங்க. பங்களா வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து அந்த சேனலை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுது. சம் ரீசன்ல வந்து பிளாக் பண்ணிடுது. பிளாக் பண்ணோன்னா ரெக்கவரிக்கு வந்து மெயில் அடிக்கிறாங்க. எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனோன்னு பாத்தீங்கன்னா கடன் கட்ட முடியல. 2 மாசமா கந்து வட்டி காரரை வந்து பெசன்ட் நகர் வர்றப்பல வந்தோன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கட்ட முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க கேட்குறாங்க. வேற வழியே இல்லாம போகும்போது நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுது. நெருக்கடி ஜாஸ்தியானோன்னா என்ன செய்யணும் தெரியாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அன்னோன் கால் வருது. அந்த கால் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு டார்க் வெப் மாதிரி. அவங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா கால் பண்ணிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், ரொம்ப ஈஸியா இருக்கும், இதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லியன்ல பணம் வரும். மில்லியன் இல்லையா, அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வருது. அவங்க என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சும்மா சின்ன இதுதான் நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா 3 தடவை காலிங் பெல்ல மட்டும் அமுக்கணும். 3 தடவை காலிங் பெல் அமுக்கணும் 2 லட்சம் வருது. வந்தோடனே எல்லாரும் 2 பேருக்கு மாசம் வந்தது. 2 பேர் சேர்ந்து அந்த கேமுக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. அந்த கேமுக்குள்ள உள்ள வந்தவங்க என்ன ஆனாங்க, எப்படி வெளியில வந்தாங்களா வரலையா, இதை சொல்றதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த கதை பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4-5 படம் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த மாதிரியே வந்துருச்சு. எப்படின்னா ஒரு டார்க் வெப்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து வரும். வந்தோன்னு பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம என்ன செய்யறது, நம்ம சாகுற அளவுக்கு நம்ம அந்த கேம் வந்து கொண்டு போய் விடும். இது வந்து ஏற்கனவே நிறைய படத்துல வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து ஒரு மோகமா இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல. அது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா பணம் போட்டுட்டு வாழ்க்கையோட விளையாடுவாங்க. பாதி பேர் வாழ்க்கையோட அவன் சூசைட் பண்றதை வந்து அவங்க ரசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல இவனே ஒரு கலையரசனே வந்து கேட்பாப்ல இது லீகலா இல்லீகல் அடிச்சுட்டு உங்க பணத்தை எப்படி நீங்க இவ்வளவு காசு கொடுப்பீங்க, எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லும் போது அவன் சொல்லுவாங்க இல்ல பெட்டிங் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க பண்றதுல டாஸ்க் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இவர் ஜெயிப்பாருன்னு ஒரு பக்கமும் ஜெயிக்க மாட்டாருன்னு ஒரு பக்கமும் கட்டுறாங்க. அந்த பெட்டிங் பண்ணி எடுத்து நாங்க பண்றோம், இது வந்து நடைமுறையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு மாதிரியா என்ன சொல்றது அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுட்டு அந்த கேம் நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாம் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப மெனக்கட்டு இருக்காப்புல. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அது ஹீரோவுக்கு வரும். ஸோ ஹீரோக்கு வர சந்தேகம் வந்து நம்மளுக்கு வர சந்தேகம் மாதிரி ஹீரோ படத்துல என்னடா லாஜிக் மிஸ்ன்னு சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து என்ன செய்வார்னா அந்த மாஸ்க், அவன் பேர் வந்து மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வழியா பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி பண்ணு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாஸ்க்லேயே சந்தேகமா கேட்பாங்க. அதை நம்ம கேட்கிற சந்தேகம் மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு டாஸ்க்னா உங்களுக்கு தெரியுமில்ல, புருஷன் வந்து இதை செய்ய சொல்லி ஒரு டாஸ்க் வரும். அவனுக்கு வந்து இதுல வந்து ஏர்பெட்ல வந்து சொல்லுவாங்க கமெண்ட் இது பண்ணுன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டிக்கு வந்து அதே இது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பண்ண விடாம தடுக்கிறதுக்கு இந்த பண்ண போறான், இது பண்ண விடாம தடுத்தாதான் நீ ஜெயிக்க சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகும், புருஷன் பொண்டாட்டில ஒரு ஈகோவே ஃபார்ம் ஆயிடுது. பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. அப்ப 2 பேருமே காம்ப்ரமைஸ்க்கு என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து நெஞ்சு தொட்டுக்கிறாங்க. இது வந்து முழுக்க கேம் காணி நம்ம வந்து கஷ்டவாளியா இருக்கும், இந்த கஷ்டத்துல இருந்து போகணும், அந்த கேம் நம்ம தேவைன்னா ஆறுதல் படுத்திக்குவோம். அப்படி இருந்து பாத்தீங்கன்னா அந்த கேமோட டாஸ்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது. இதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்ப்போம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த கேம் இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஒட்டாததுதான் இந்த படத்தோட மைனஸ் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா இதெல்லாம் இந்த நம்ம எல்லாம் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களும் சொல்றாங்க ஒரு ரம்மி மாதிரி இது ஒரு அடிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு யாருமே போக மாட்டாங்க. கப்பல் வீடியோ ஒருத்தர் அரலூசா இருந்தா கூட ஒருத்தர் வந்து முழு லூசா இருந்தா கூட ஒருத்தர் வந்து அரலூசா இருந்து அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் பண்ண வேணாம், தப்பு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. என்னதான் பண கஷ்டம் இருந்தாலும் அந்த பண கஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் போய் அவங்க தலையிட மாட்டாங்க. சோ அதனாலயே நம்ம தெரியல வந்து நம்ம மனசுல ஒட்டல. இருந்தாலும் வந்து படம்ங்கிறதுனால ஃபிக்ஷன்ங்கிறதுனால ஸோ நம்ம ஏற்றுக்கிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்படியே போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியா முடிச்சிருக்காங்க. படத்துக்கு ட்ரெண்டிங் பேர் வச்சது பார்த்தீங்கன்னா செம்மையான டைட்டில். உங்களுக்கே தெரியும் ட்ரெண்டிங் அப்படின்னாவே எல்லாருமே ட்ரெண்டிங். ஆனால் அந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள என்ன ட்ரெண்டிங் சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பண்ணாங்களான்னு கேட்டால் அதுதான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன். அவருடைய நடிப்பை பத்தி சொல்லி ஆகணும். அவருக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் தாங்க. அவர் எப்பவுமே சரி இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாப்புல. அந்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான் இந்த படம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த பயப்படுறது, அந்த பதட்டப்படுறது, இந்த கோவப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் பக்காவா இருக்குங்க. 100% பெர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு. எந்த இடத்துலையுமே வந்து சும்மா ஏனோதானோ நடிக்காம இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது கலைவரசன் தெளிவா பண்ணியிருக்காப்புல சொல்ல முடியும். ஹீரோயின் வந்து பிரியாலயா. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா
என்னடா படம் போர் அடிக்கிற மாதிரி போகுது என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கிறீங்க. 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து படத்தை வந்து உட்கார வச்சது இந்த ஹீரோயின் தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாமரோ எந்த ஒரு இந்த கிளீவேஜஸோ எந்த வித எதுவுமே பண்ணாம அழகா வந்து காம்பேக்டா ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் தான் இருப்பாங்க. அவ்வளவு பியூட்டியா இருக்கும். கேமராமேன் வந்து அவ்வளவு நல்லா எடுத்துருவாங்க. அவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். கலையரசன் நடிச்சிருவாப்ல, ஆனா ஒரு புதுமுகம் ஹீரோயின் பிரியாலியா வந்திருக்காங்களே, என்ன செய்ய போறோம்னு பார்த்தோன்னா சான்ஸே இல்லைங்க. அந்த பொண்ணு எங்கேயோ வர வேண்டிய பொண்ணு, பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு வந்து சரியான பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவ்வளோ அழகு, அவ்வளவு எக்ஸ்பிரஷன், அவ்வளவு எமோஷன்ஸ், அவங்க சீன்ஸ் எல்லாமே நறுக்குன்னு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க. அதுவும் அந்த ஹீரோயின் அவங்க தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம படத்தை ஓட்டணும்னு டைரக்டர் தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகா பொருத்தமா பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தவரை பிரவீன் பால் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். நைட் எஃபெக்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த மற்ற அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்குக்கு உள்ள வேலைகள், அதுக்குள்ள தனியா ஷார்ட்ஸ் எடுத்து கொடுப்போம்ல, அந்த ஷார்ட்ஸ் கிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே சொல்றேன், ஒரு பெரிய படம் பார்த்த ஃபீலா இருக்கும். அப்படியே ஒரு மைல்டா இருக்கும். அந்த படமே வந்து ஒரு பிளசண்டா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்சியஸோட மியூசிக், அவரு பாத்தீங்கன்னா இந்த ராட்சசன்ல போடுவாங்க இல்ல, அது மாதிரி டங் 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 சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு பெப்போ ஏத்த ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பக்காவா மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுல எந்த வித சந்தேகமே இல்லை. எடிட்டிங்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாகுரான் ராமச்சந்திரன் அவர் தான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காப்புல. அவருடைய போர்ஷனையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா கொஞ்சம் லேகா இருந்த மாதிரி இருக்குமே ஒழிய, அவருக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து மேக்சிமம் அவர் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப அழகா எல்லாமே பொருத்தமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குது. பிரேம் வர்றாரு. பிரேம் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியா மாதிரி தான் பண்ணுவாரு. அவரோட ரோல் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய கேரக்டர் அள்ளி போட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவர் காம்பேக்டா ஒரு 3, 4, 5 கேரக்டரை வச்சுதான் அந்த படத்தையே டிசைன் பண்ணி கதை எழுதும் போது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப மோசமா இல்ல, ரொம்ப சூப்பர் படமும் இல்ல, ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் நம்ம சொல்ல முடியும். அது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமோ ஒரு இதுவோ வந்துச்சான்னு கேட்டோம்னா அதுதான் அந்த படத்துல வராததுதான் கொஞ்சம் இது. மற்றபடி எல்லோடைய பெர்ஃபார்மன்ஸும் டேரக்டரும் பாத்தீங்கன்னா அவருடைய வேலையை வந்து கரெக்டா தான் செஞ்சிருந்தாரு. கதை எழுதுறதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஸ்கிரீன் பிளே தவிர, மற்ற எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க படத்துக்கு போறதும் போகாததும் உங்களுடைய சாய்ஸ்லயே நாங்க விட்டுறோம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.